சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுடன் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்தி வருகிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. மூன்றாவது நாளான இன்றைய நேர்காணலில் எந்தெந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். விருப்ப மனு கொடுத்தவர்களுடன் இபிஎஸ் இன்று மூன்றாவது நாளாக நேர்காணல் செய்கிறார். 2026 தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு 10,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அளித்திருக்கிறார்கள். எனவே அவர்களோடு கடந்த 2 நாட்களாக நேர்காணல் என்பது நடைபெற்ற நிலையில் இன்று மூன்றாவது நாளாக இபிஎஸ் நேர்காணல் மேற்கொண்டு வருகிறார். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காலை விருதுநகர் மேற்கு, கடலூர் கிழக்கு, கடலூர் வடக்கு, கடலூர் தெற்கு, கடலூர் மேற்கு, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி புறநகர் வடக்கு ஆகிய கட்சி அமைப்பு ரீதியான மாவட்டங்களை சார்ந்த விருப்ப மனு அளித்தவர்களோடு இபிஎஸ் இன்று காலை நேர்காணல் செய்கிறார். மேலும் இன்று மதியத்திற்கு மேல் 2வது அமர்வில் திருச்சி மாநகர், திருச்சி புறநகர் தெற்கு, பெரம்பலூர், அரியலூர், கிருஷ்ணகிரி கிழக்கு, கிருஷ்ணகிரி மேற்கு, தருமபுரி ஆகிய கட்சி ரீதியான மாவட்டங்களை சார்ந்த விருப்ப மனு அளித்தவர்களோடு இபிஎஸ் நேர்காணல் செய்கிறார். மேலும் முக்கிய நிர்வாகிகள் எஸ்பி வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், கேபி முனுசாமி உள்ளிட்டோரும் இந்த நேர்காணலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்தந்த மாவட்டத்தில் விருப்ப மனு கொடுத்தவர்களோடு நேர்காணல் நடைபெறும் போது சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளரும் உடன் இருப்பார்கள். எனவே ஒரு தொகுதி என்றால் அந்த தொகுதிக்கு உட்பட்ட அனைவரையுமே, விருப்ப மனு கொடுத்த அனைவரையும் ஒரே நேரத்தில் உட்கார வைத்து அந்த நேர்காணல் என்பது நடைபெறும். ஒவ்வொரு இடமும் அவர்கள் என்ன மாதிரியான கட்சி பணிகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள், அந்த தொகுதியில் அவர்கள் எவ்வளவு பிரபலமானவர்கள், எவ்வளவு செல்வாக்கானவர்கள் என்பதையெல்லாம் இபிஎஸ் கேட்டறிய இருக்கிறார். எனவே தொடர்ந்து ஏற்கனவே வெள்ளி, சனி ஆகிய நாட்களில் இந்த நேர்காணல் நடைபெற்றிருந்தது. இன்று மூன்றாவது நாளாக நேர்காணல் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.